ஆனால் இப்படி பெட்டிக்கு ஆசைப்பட்டெல்லாம் வந்து பேசாதீங்க. உங்களை மாரி நடிகர் தான் விஜயும். படிக்கிற பசங்க கிட்டலாம் கெஞ்சா இருக்குது, பட்டா கத்தி இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் வந்து பேச வேண்டியதானே, அப்போல்லாம் வந்து குரல் கொடுக்க வேண்டியதானே. இப்போ நிறைய குழந்தைங்க கெடுத்து சாவடிக்கிறானுங்களே. அப்போல்லாம் பேச வந்து இந்த வாய் வரலையே பிரகாஷ்ராஜ். ஹாய் செல்லம். ஹாய் காய்ஸ். இந்த ஓன் வாய்ஸ் வந்து யாருக்குன்னா, ஹாய் செல்லம், ஹாய் செல்லம், ஐ லவ் யூ செல்லம்னு வருவார் பிரகாஷ்ராஜ். அவருக்கு தான் இந்த ஓன் வாய்ஸு. ஒன்று ஒன்றா புதூர்லேருந்து கிளம்புது. ஏன் கிளம்புதுன்னு தெரில. அவ்வளோவும் பணம் பேசுது. எப்படி பெட்டி 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 பேசுது. அதனால தான் ஒருத்தராக முளைச்சி வராங்க. நடிகருன்றீங்களே, விஜய் ஒண்டி தானே நடிச்சிருக்காரு. விஜய் ஒண்டி தான் சினிமா ஆக்டரில் நடிச்சிருக்காரு, வேற யாருமே நடிக்கலையா? இதுக்கு முன்னாள் எம்ஜிஆருக்கு முன்னால் இருந்த தலைவர் எல்லாம் அவங்களாம் தெரியாது. பட் எம்ஜிஆரும் எனக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் நடிகர். எப்படி எம்ஜிஆர் நடிகர். அப்புறம் நம்ம அப்பா இல்லை தாத்தா கருணாநிதி அவர்கள், அவரும் ஒரு நடிகர் தான். அவர் பெத்த புள்ள முக ஸ்டாலின், அவரும் நடிகர் தான். முக ஸ்டாலின் பெத்த புள்ள அவரும் நடிகர் தான். இப்போ அவருடைய பேரன், முக ஸ்டாலின் பேரன், அவனும் இப்போ ஒரு சினிமாவோ எதுவோ இது பண்ணுறாரு பழகுது. இதில் வந்து கனிமொழி அக்கா தான் இதெல்லாம் நடிச்சிருக்காங்களா என்னன்னு நான் தெரியல, நான் பார்க்கல. தலைமுறையாக எல்லாம் நடித்தவங்க தான் ஆட்சி ஆளுனாங்க. யாரும் நடிக்காதவங்க யாரும் ஆட்சி ஆளல. ஓகேவா? எல்லாம் சினிமாவில் ஆக்டிங் பண்ணி தான் வந்து கட்சி ஆள்றாங்க. ஓகேங்களா? யாரும் சினிமா நடிக்காத தனியாக ஒரு ஆள் வந்து ஆட்சி ஆளணும்னு வரல. எல்லாமே சினிமா ஆக்டருங்க தான், சினிமாவில் நடித்தவங்க தான், எல்லாத்துலேயும் நடித்தவங்க தான் வந்து ஆட்சி ஆள்றாங்க. யாரும் புதுசாகவனே வரல. ஓகேவா? இப்போ இவர் பிரகாஷ்ராஜ் வந்து பேசுகிறாரு. பிரகாஷ்ராஜ் எதனால் வந்து பேசுகிறாருன்னு தெரில. அதுதான் பெட்டி தான் பேசுது. ஓகேவா? பெட்டி தான் பேசுது. ஒன்றுமே தெரியாத வந்து நீங்கள் ஈக்கு புக்கு இல்லாத நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலன்னா பரவாயில்ல. உங்கள் ஆதரவெல்லாம் அவர் கேட்கல. எப்படி உங்கள் ஆதரவை கேட்கல அவர் விஜய். நீங்களாம் வந்து ஆதரவு அவருக்கு கொடுத்தா தான் அவர் வந்து ஜெயிப்பாருன்னு உங்கள் ஆதரவெல்லாம் கேட்கல. தனிச்சு தில்லா திகிரிமா கெத்தா சிங்க மாரி வந்து நிற்கிறாப்பல. எப்படி கூட்டணியே வைக்காத அந்த மாரி இருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களால் பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு உபத்திரத்தை கொடுக்காதீங்க. புரியுதா? நீங்களும் நடிகர் தானே, நீங்களும் விஜய் கூட எவ்வளோ நடிச்சிருப்பீங்க. ஹாய் செல்லம், உங்களை தான் கேட்குறேன். நீங்களும் விஜய் கூட எப்படி நடிச்சிருப்பீங்க? ஏன் சார் இப்படி இருக்கீங்க? எல்லாரும் பச்சோந்தியாக இருக்கிறீங்க. எப்படி பணம் பார்த்தா எல்லாம் மாறிடுமா? பச்சோந்தியாக இருக்கிறீங்க. புதுசாக ஒரு ஆட்சி வந்து உக்காஞ்சி ஆளட்டமே ஒரு 5 வருஷம். என்ன கெட்டு போயிட போகுது? யாரு என்ன சுருட்ட முடியாதா? 5 வருஷத்தில் விட்டுட்டா சுருட்ட முடியாதா? வெளியில் பீரோ வாங்க முடியாது, தங்கத்தில் புடவை வாங்க முடியாது. எப்படி பேரனுக்கு பேத்திக்கு அவங்க ஃபேமிலிக்கு எதையும் சுருட்ட முடியாதா? 5 வருஷம் போயிடுச்சுன்னா அதுக்கு இத்தினி சப்போர்ட் வேறு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வேறு சுருட்டணும்ல. அப்படி போய் காக்கா பூச்சா தானே நீங்கள்லாம் சுருட்ட முடியும். புரியுதா? பிரேமலதா, இப்போ வந்து இவர் பிரகாஷ்ராஜ், அடுத்தது யார்? நிறைய பேர். பணம் 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 பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து மனிதன் அறியாதவன் மனிதன் இல்லே, அவன் மனிதன் இல்லே. அதுமாரி பணம் தான் இப்போ பந்தியில் நிற்கிது, குணம் வந்து குப்பையில் கிடக்குது. அந்தமாரி நிறைய பெண்கள் வந்து இது பிரகாஷ்ராஜுக்கு சொல்கிற வார்த்தை, பிரகாஷ்ராஜ் காது கேட்காத இருந்திருக்கலாம், இல்லை கண்ணு தெரியாத இருந்திருக்கலாம். இது என்னால் நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவ தான். நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நிறைய குழந்தைங்க
கெடுத்து சாவடிக்கிறானுங்களே. அப்பெல்லாம் பேச வந்து இந்த வாய் வரலையே பிரகாஷ்ராஜ். ஹாய் செல்லம். 2 வயசு, 3 வயசு, 12 வயசு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, 70 வயசு கேள்வியெல்லாம் சாவடிச்சு போட்டாங்களே. அப்பெல்லாம் எங்க சார் இருந்தீங்க பிரகாஷ்ராஜ்? எங்க இருந்தீங்க? எங்கன்னா அதான் அந்த 7 கண்ணாடி உள்ள இருப்பாங்களே மாதா, அந்த மாதிரி 7 கண்ணாடி உள்ள இருந்தீங்களா? காது கேட்காத கண்ணு தெரியாத. அப்பெல்லாம் நீங்க வந்து பேசியிருக்கலாமே. சின்ன சின்ன குழந்தையெல்லாம் கெடுத்து நாசம் பண்றீங்களே. இதுமாரி கேள்வியானவங்களெல்லாம் நாசம் பண்றீங்க. படிக்கிற பசங்க கிட்டலாம் கெஞ்சா இருக்குது, பட்டா கத்தி இருக்குது. அப்பெல்லாம் நீங்க வந்து பேச வேண்டியதானே. அப்பெல்லாம் வந்து குரல் கொடுக்க வேண்டியதானே. அப்பெல்லாம் வந்து பேசாது. அப்பெல்லாம் வந்து எதுவுமே உங்க வீட்டுலங்கெல்லாம் பொண்ணு இருக்கா? பிரகாஷ் வீட்டில் வந்து பொண்ணு இருக்கா புள்ள இருக்கான்னு எனக்கு தெரியாது. பொண்ணு பிள்ளைங்களாம் வச்சுருக்கீங்களே, உங்களுக்கும் அந்த பயம் இருக்கும்ல. ஏன் உங்கள் பொண்ணுக்கு வந்தால் தான் அது வேதனை, மற்றவங்க பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்தால் அது வேதனை கிடையாதா? அதுக்கோசம் நீங்கள் பேச மாட்டீங்களா? அதுக்கோசம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் அவங்க மூளையெல்லாம் எடுத்து எங்கன்னா வச்சுட்டு வந்துடுவீங்களா என்னன்னு தெரியல பேசுறதுக்கு. மண்ணாங்கட்டி மூளை. இதில் வேற உங்களுக்குலாம் ஆக்டிங்லாம் பண்ண தெரியும். ஆனால் நீங்கள் பயங்கரமான ஆக்டிங். யார்? பிரகாஷ்ராஜ் வந்து பயங்கரமான ஆக்டிங்கில் அவர்கிட்ட அடிச்சிக்கவே முடியாது. அந்தமாரி ஆக்டிங் ஆள். உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அறிவு சொல்லணும்னு இல்லை, நீங்கள்லாம் எங்களுக்கு அறிவு சொல்லணும். ஆனால் இப்படி பெட்டிக்கு ஆசைப்பட்டெல்லாம் வந்து பேசாதீங்க. உங்களை மாரி நடிகர் தான் விஜயும். ஓகேவா? நாட்டில் நடக்கிற ஒரு அநியாயத்தையும் அக்குறுமத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் மக்களுக்கோசம் கோடான கோடி வருமானத்தை விட்டுட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு இன்னைக்கு அவர் வந்து மக்களுக்கோசம் வந்து நிற்கிறார். அதுக்கு வந்து யாரும் உபத்திரத்தை கொடுக்காதீங்க. ஓகேவா? நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல. விஜயை பற்றி நீங்கள் பெருமையாக பேச தேவையில்ல. நீங்களாம் விஜயை தூக்கி வச்சு ஆடவும் தேவையில்ல. நீங்கள் எதுவும் பண்ணவும் தேவையில்ல. விசில நாங்கள் மடிக்கி வச்சு அடிக்கிறோம், இல்லை நிமித்தி வச்சு அடிக்கிறோம், அது எங்கள் இஷ்டம். ஓகேவா? எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி மூளை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்குறான்? மூளை எதுக்கு கொடுத்துருக்குறான்? யோசிக்க தான் கொடுத்துருக்குறான், சிந்திக்க தான் கொடுத்துருக்குறான். கண் எதுக்கு கொடுத்துருக்கான்? நல்லது கெட்டது பார்க்க கொடுத்துருக்கான். காது எதுக்கு செவியை கொடுத்துருக்கான்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அது யாராக இருந்தாலும் சரி. விஜயை பற்றி தப்பாக பேசுகிறவங்க அத்தனை பேருக்கும் தான் இந்த இது. அது யாராகனா இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் அந்த வார்த்தை. உங்களால் வந்து நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல. விஜயை தூக்கி நீங்கள் பேசவும் தேவையில்ல, ஒரு புடுங்கும் ஒரு ஆணியை பிடுங்க வேணாம். ஆனால் தொல்லை கொடுக்காதீங்க. நாட்டில் நடக்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு. எப்படி மக்களே பார்த்துக்கங்க. இன்னும் யார் யார் புதையிலேருந்து கிளம்பி வரப்போகிறாங்களோ தெரில. யாரை விஜயை பற்றி பேச மக்களாகனா மக்களுங்க நிறைய பேர் பார்த்துன்னு தான் இருக்காங்க. எப்படி அதேமாரி ஸ்டாலின் சார் பிரச்சாரத்துக்கு எதுக்கோ கருப்பு ட்ரெஸ்ஸில் போகிறாரு. அங்கே ஒரு அம்மா வந்து காலில் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தள்ளி விடுறாரு. இதுதான் அவங்க அரசாங்கம். அப்படி தானே? அதுவும் வயசான அம்மா. அவங்க வந்து உங்கள் காலில் விழுறாங்க, ஸ்டாலின் ஐயா காலில். அவங்க மனுவை பிடிங்க அண்ணாண்ட கடைசிட்டு அந்த அம்மாவை தள்ளி விடுறாரு. இந்த போசியில் இருக்குது உங்கள் அரசாங்கம். ஓட்டு கேட்க வரும்போது ஒண்டி நடந்து தெருவாக வந்து கையை தூக்கி 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 ஓட்டு கேட்பீங்க. ஓட்டு கேட்டு நீங்கள் ஜெயிச்சதும் ஏசி காரில் தலை இப்படியே போட்டுன்னு போய்க்கினே இருப்பீங்க. இப்படி ஓட்டு போட்ட மக்களை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு வர வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் போகும்போது எவ்வளோ மக்கள் ஐயோ நம்ம ஓட்டு போட்டு நம்ம முதலமைச்சர் வராருன்னு ஆசையாக வந்து நிற்பாங்க ரோட்டில். ஐயோ நம்ம முதலமைச்சர் வராரு, அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சோம், அவரை பார்க்கலான்னு நிறைய ஜனம் வந்து நிற்பாங்க ரோட்டில். ஏன்? ஆர்கே சாலை வழியாக தான் அவர் போவார். ஆர்கே சாலை எவ்வளோ ஜனம் நிற்கும். ஒருத்தர் கூட அவரை நிமிர்ந்து பார்க்க மாட்டார். ஓட்டு கேட்கும் போது வண்டி மூஞ்சிக்கு நேராக வந்து நின்று கையெடுத்து ஓட்டு கேட்குறது. அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ஆயா பாட்டி எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்குறது. அந்த ஓட்டு வாங்கி முடிஞ்சதும் மனசால கண்டுக்கிறது கிடையாது. கேவலமாக பார்க்குறது, கேவலமாக இது பண்ணுறது, கேவலமாக இதில் வேற உங்களுக்கு ஓட்டு போட்டு திருப்பியும் திமுகவை தீய சக்தியை தூக்கின்னு வந்து உட்கார வச்சா அவ்வளோதான். பெண் பிள்ளைங்களே பிறக்கக்கூடாது. திமுக திருப்பி வந்துச்சுனாலும் யார் வீட்டில் பொண்ணு இருக்குதோ கேள்வி இருக்குதோ, பொண்ணு பிள்ளைங்களெல்லாம் கூட விட்டுருங்க. பிரகாஷ்ராஜ் சார் நாய் கெட்ட கேடு.
நாய்க்கு கூட பாதுகாப்பு கிடையாது இந்த தீய சக்தியில். இதில் வேற நீங்கள்லாம் சப்போர்ட்டுக்கு வந்துடுறீங்க. சப்போர்ட்டு சூட்கேஸ் பேசுது. சி என்ன கட்சி நடத்துறீங்களா போங்க, காரி முஞ்ச கட்சி உங்கள் கட்சி. Dr. Srivarma's Magic Care.